நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, திரு நடிகருமான அரசியல்வாதியுமான திரு கமலஹாசன் ஐயா அவருடைய ஜாதகத்தை ஆய்வு ஜாதகமாக பார்க்கிறோங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. கடந்த காலங்களில் திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. மிகச்சிறந்த நடிகர், அற்புதமான நடிகர். ஆயினும் அரசியலில் பெரிதாக ஜொலிக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஜோதிட ரீதியாக அதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்குறோங்க. என்ன அமைப்பை நம்ம சொல்கிறோம்? ஒருவர் அரசியலில் உச்சம் காண எந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும்? சூரியன் பலமாக இருக்க வேண்டும். திரைப்படத்துறையில் ஒருவர் உச்சம் காண எந்த கிரகம் பலமாக இருக்க வேண்டும்? சுக்கிரனும் புதனும் பலமாக இருக்க வேண்டும். திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் 7/11/1954 பிறந்திருக்கின்றார். லக்னம் மீன லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கேது, 10ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சூரியன் நீச்சம் பிளஸ் அந்த இடத்திலே சனியும் புதனும் இணைந்திருப்பார்கள். லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் இணைந்திருப்பார். அவர் பௌர்ணமி ஒட்டி பிறந்த ஜாதகம்தான். சந்திர அதியோகத்தில் புதன், சந்திர அதியோகத்தில் புதன், உச்ச குருவின் பார்வையில் சுக்கிரன். அப்போ ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கிரனும் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனால தான் அவர் திரைப்படத்துறையில் மிகச்சிறந்த நடிகராக இன்றும் மறுப்பதற்கில்லை. அற்புதமான நடிகர், பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவர். இன்றும் அவருடைய சாதனைகளை படைக்க இயலாமல் கூட மற்ற நடிகர்களால் இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்ட ஒரு அற்புதமான நடிகர் என்று சொன்னால் திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த அமைப்பை தந்தது எதுங்க? அந்த புதனும் அந்த சுக்கிரனும். அந்த உச்ச குரு அந்த சுக்கிரனை பார்த்தது. சுக்கிரன் திரைப்படத்துறை, மீடியா துறையில் ஜொலிப்பதற்கு காரணமான கிரகம். அழகானவராக, அழகு வாய்ந்தவராக திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? அந்த சுக்கிரன் பலம் பொருந்திய அமைப்பில் அந்த புதன் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சந்திர அதியோகத்தில். அப்போ அற்புதமான அமைப்பில் புதன் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார். அப்போ அவங்க சிறப்பான அமைப்பில் திரைப்படத்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் எதனால சார்? அப்போ அரசியலுக்குன்னு தனி கிரகம் இருக்கா? கடந்த காலங்களில் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அந்த பேட்டி கூட நிறைய ட்ரோல் பண்ணாங்க, நல்ல ஒரு விமர்சனம் ஆனது. என்ன பேட்டி தெரியுமா? அவருடைய பேட்டி என்ன சொன்னார்? அவர் அரசியலுக்கு என்ன சொன்னார்? வாக்காளர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் என்பது வேறு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ரசிகர்கள் என்பது வேறு, ரசிகர்கள் அனைவரும் வாக்காளர்களாக மாறுவது இல்லை என்று சமீபத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க? ரசிகர்களுக்கு எந்த கிரகங்க காரணம்? ஒரு ரசிகர்கள், நிறைய ரசிகர்கள் சம்பாதிக்க எந்த கிரகம் காரணமாக இருக்கணும்? சுக்கிரனும் புதனும் நன்றாக இருந்தது, நிறைய ரசிகர்களை அவர் பெற்றெடுத்தார் என்று சொல்லலாம். ஆனால் சூரியன் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றதா என்றால், சூரியன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே மறைந்து நீச்சம் பெற்று சனியுடன் கூடியிருப்பார். அரசியலில் முக்கியமான பாயிண்ட்டுங்க. அரசியலில் ஒரு பிரபலமாக ஜொலிக்க வேண்டும் என்றால், ஒருவர் உச்சம் காண வேண்டும் என்றால், உச்சம் என்றால் என்ன? முதலமைச்சர் பதவி, வெறும் எம்எல்ஏ எம்பி ஒரு மேயராக இருக்காங்க, அது அல்ல. அது அவங்க முதலமைச்சர் கட்டுப்பட்டு வழங்கக்கூடிய பதவிகள். அந்த அமைப்பு இல்லை. அவர் எந்த அமைப்பில் வந்தார்? தானே ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும், ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தானே வந்தாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா? ஜோதிட ரீதியாக என்ன காரணம் நம்ம சொல்ல முடிகின்றது? சூரியனோடு மிக நெருக்கமாக சனி இணைந்தது. அந்த சனி உச்சமாக தான் இருப்பார். ஏன் இங்கே நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்ல வேண்டுமா? சொல்லக்கூடாது. சூரியனோடு சனி இணைந்தால் இங்கெல்லாம் சார் சூரியன் நீச்சமாக இருக்காரு சார், சனி உச்சமாக இருக்காரு, நீச்சபங்க ராஜயோகம். சூரியனோடு சனி இணையவே கூடாது. நீச்சபங்க ராஜயோகம் நீங்க எடுக்க முடியாது. சூரியன் இங்கே பாவத்துவம் அடைகின்றார். பலன் எங்கே அடங்கி உள்ளது? சுபத்துவமாக அந்த கிரகம் இருக்கின்றதா, பாவத்துவமாக இருக்கின்றதா? இந்த அடிப்படையில் தான் நீங்க பலனை பார்க்கணும். மேலோட்டமாக நீங்க சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தில் சூரியன் நீச்சமாயிட்டாரு, சனி உச்சமாயிட்டாரு, நீச்சபங்க ராஜயோகம் அப்படியே அளப்பரிய வாரி வழங்கி விடும் என்று எடுக்க முடியாது நீங்க. ஏன்னா சூரியனோடு சனி இணைந்து விட்டார். சூரியன் சனியினுடைய சேர்க்கை தான்
அரசியலில் மிகப்பெரிய அளவில் உச்சம் காண இயலாத நிலையை திரு கமலஹாசன் ஐயா அவருடைய ஜாதகத்தில் ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அப்ப இந்த அமைப்பை தான் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். சிம்மம் நன்றாக இருக்க வேண்டும், சிம்மத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பலமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லலாங்க. திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் அரசியல்ல தற்போது ஒரு பதவி பெற போறாங்க. அந்த பதவியின் வாயிலாக ஒரு நல்ல மாற்றத்தில் அப்படியே வருவாங்க. ஆனா பெரிய வளர்ச்சியை காண இயலவில்லை என்று திரு கமலஹாசன் ஐயா அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாங்க. அதற்குண்டான அமைப்பு ஜோதிட ரீதியாக அதற்குண்டான காரணத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அது அரசியலில் கடுமையான போராட்டங்களையும் பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் ஒரு தடையை அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்றும் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயன்படுத்தும், அதை ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.